வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, P and Q entered in a partnership with an investment of rupees 2000 and 3000. அதாவது P and Q ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அப்படி Bங்கிற ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, Qங்கிற வந்து 3000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 25% of the profit goes to B for being a working partner அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒர்க்கிங் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு உண்டு. ஒர்க்கிங் பார்ட்னருங்கிறது என்னன்னா, அவர் பிஸ்னஸ் முழுக்க கவனிச்சுடுவார். ஸ்லீப்பிங் பார்ட்னருங்கிறது ஒன்லி இது சம்பளம் கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன். அதில் வந்து என்ன அப்படின்னா, அவர் ஒன்று ஜஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவார். சரியா? ஓகே. ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸை சேர்ந்து எடுத்து நடத்துறதுனால அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் 25% ஷேர்ஸ் கொடுக்குறாங்க பிக்கு. சரியா? கியூ வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதோட சரி, மற்றபடி அவர் இதனுடைய இன்வால்மெண்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் பிக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் பிக்கு வந்து 25% தனியாக எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீல் பண்ணிக்காங்க. சரியா? அதான் 25% ஆஃப் த ப்ராஃபிட் கோஸ் டு பி ஃபார் பீயிங் ஏ ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரிமைனிங் ப்ராஃபிட் இஸ் ஷேர் பிட்வீன் பி அண்ட் கியூ. ஸோ பிக்கு அந்த 25% ப்ராஃபிட் போக மிச்சம் உள்ளதான் பியும் கியூவும் சேர்ந்து அதை ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன், if the profits earned by B at the end of 1 year is 3,300. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராகவும் இருக்கிறாரு, ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலாக அவர் 1 இயரில் பிக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,300. அந்த ப்ராஃபிட்டில் கிடைக்கிற ஷேர் வந்து 3,300. அப்போ நான் அவங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பி அண்ட் கியூ ரெண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ நம்ம பார்த்துடலாம். பி இன்வெஸ்ட் பண்ணுறது 2000 அண்ட் கியூ இன்வெஸ்ட் பண்ணுறது 3000. சரியா? இந்த ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2:3 அப்படிங்கிறத ரேஷியோ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ராஃபிட் நமக்கு என்னன்னு தெரியாது. சரியா? அதுக்கு நம்ம ப்ராஃபிட் நமக்கு என்னன்னு தெரியாதனால நான் அதை 100% ஃபிக்ஸ் பண்ணுறேன் ப்ராஃபிட்டை. அதில் 25% வந்து பிக்கு கொடுத்துடணும். அதுனா ஏன்னா ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கிறதுனால அவர் 25% பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செப்பரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது செப்பரேட் பண்ணால் 75% கிடைக்கும். அதோடைய ப்ராஃபிட்டில் நமக்கு வந்து 75% கிடைக்கும். அந்த 75% தான் என்ன செஞ்சுறாங்க, பியும் கியூவும் ஷேர் பண்ணுறாங்க. சரியா? பியும் கியூவும் ஷேர் பண்ணுறாங்க. சரி, அப்போ ஸோ 70%, அப்போ இந்த 70% தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ 2:3. அப்போ ரேஷியோ டிவைட் பண்ணி பார்க்கும்போது இப்போ 2 வேணும் அப்படின்னா 2 பிக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிக்கு வந்து 2/5 × 75. சரியா? கட் பண்ணா 30. அப்போ இவருக்கு வந்து 30% அந்த ப்ராஃபிட்டில் வந்து ஷேர் பண்ணுறாரு. அண்ட் தென் கியூ நமக்கு வேணும்னா 3/5 × 75 அண்ட் தென் 15 = 45. ஸோ அப்போ இவங்க வந்து 45% ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் பார்க்கும்போது பிக்கு அந்த ப்ராஃபிட்டில் 30% கிடைக்கும். தானே? ப்ளஸ் இந்த 25% அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கலாம், ப்ளஸ் 25% அடிஷனலாக கிடைக்கும். இப்போ டோட்டலாக பிக்கு எவ்வளோ கிடைக்கும், 55% கிடைக்கும். டோட்டலாக பிக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், 55% கிடைக்கும். ஸோ 30% ப்ளஸ் 20% ஆட் பண்ணால் டோட்டலாக பி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 55% கிடைக்கும். அவன் கேட்டது ஃபைண்ட் த டோட்டல் பர்சன்டேஜ் கேட்கும். அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கா, அப்போ 55% வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 55% வேல்யூ வந்து 3,300. அப்போ நான் 100% என்னன்னு பார்க்கலாம். சரியா? 3,000 50% வேல்யூ வந்து 3,300 கொடுத்துருக்கனால கொடுத்துருக்கான். பி கிடைக்கிறது டோட்டலாக 50% கிடைச்சிருக்கு. ஸோ 50% வேல்யூ வந்து 3,300 அப்படின்னா 100% என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, டிவைட் பண்ணலாமா? எஸ், இந்த பர்சன்டேஜ் நம்ம எடுத்துடலாம். 11 × 5, இங்கே 3 × 5 × 11, இங்கே 3 × 11. ஸோ இதை கட் பண்ணால் 20. தனியா? அப்போ தென் 6,000. இதை மட்டும் பண்ணால் இந்த வேல்யூ வந்து 6,000. ஸோ பியும் கியூவும் சேர்ந்து ப்ராஃபிட்டில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 6,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, ஸோ இதை மாதிரி டெய்லி சம்ஸ் வந்து அப்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம் டு ஐயா ஸ்கூல்.